படத்துல நடிச்சதே தப்புன்னு அமீர் கான் சொன்னாரா? வெளிவந்த உண்மை. சூர்யா பட நடிகை திஷா பதானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு. என்ன நடந்தது? புகழ் ரசிகர்கள் பட்டாளம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். முன்னணி நடிகையின் திடுக்கிடும் பேச்சு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? வாழ்க்கை துணையை பற்றி தமன்னா ஓபன் டாக். விஜய் ஆண்டனியோட நிஜ பெயரை மாற்றியதே என் கணவர் தான். ஷோபா சந்திரசேகர் சொன்ன ரகசியம். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்த ஐஸ்வர்யா லட்சுமி. சாய் பல்லவியோட முதல் பாலிவுட் படம் பெயர் ரிலீஸ் தேதியில மாற்றம். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். கூலி படத்துல ஹிந்தி நடிகர் அமீர் கான் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு வரவேற்பு கிடைக்கல, மாறா விமர்சனங்கள் தான் கிடைச்சது. அதனால அடுத்ததா அமீர் கான் லோகேஷோட கூட்டணி சேர இருந்த படமும் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில அமீர் கான் தான் கூலி படத்துல நடிச்சதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பேசுறதா ஒரு செய்தி பரவி வருது. அதுல ரஜினிக்காக தான் கூலி படத்துல நடிச்சேன், என் ரோல் மோசமா எழுதப்பட்டிருந்துச்சு, இனி யாருக்காகவும் இப்படி ஒரு கதையில நடிக்க மாட்டேன் அப்படின்னு அமீர் கான் சொன்னதா இணையத்துல செய்தி பரவுச்சு. இது சமூக வலைதளங்கள்ல தீயா பரவ தொடங்கினதுக்கு அப்புறம் அமீர் கான் அப்படி ஒரு பேட்டியே கொடுக்கல அப்படின்றதும், வழக்கம் போல பொய் செய்தி பரப்புறவங்க தான் இந்த மாதிரி வதந்தியை பரப்பியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. பாலிவுட்ல மிகவும் பிரபலமான நடிகையா இருக்கிறவங்க திஷா பதானி. இவங்க தமிழ்ல வெளிவந்த கங்குவா படத்துல சூர்யாவோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அவங்க சமூக வலைதளத்துல வெளியிடும் கிளாமர் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில நடிகை திஷா பதானி வீட்டுல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மும்பை பரேலி சிவில் லைன்ஸ் பகுதியில் வசிச்சு வர திஷா பதானி வீட்டுல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. 2 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. இதுல யாருக்கும் காயம் ஏற்படல. இதுக்கு பிரபல தாதா கும்பலான ரோஹித் கோதாரா கோல்டிப்ரார் கும்பல் பொறுப்பேற்றிருக்கு. நாங்க தான் அதை செஞ்சோம், எங்களுடைய மதத்துக்குரிய துறவிகளை அவர் இழிவுபடுத்தியிருக்காரு, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்த முயற்சி செஞ்சிருக்காரு, எங்களோட தெய்வங்களை இழிவுபடுத்துறவங்களை பொறுத்துக்க முடியாது, இது வெறும் ட்ரெய்லர் தான், அடுத்த முறை இது போல செயல்களில் ஈடுபட்டா உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இந்திய அளவுல மிகவும் பிரபலமான முன்னணி நடிகையா வலம் வரும் சமந்தா கடைசியா சிட்டாடல் வெப் தொடர்ல நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து சுபம் அப்படின்ற தெலுங்கு படத்தை சமந்தா தயாரிச்சு அதுல கேமியோ ரோல்லையும் நடிச்சிருந்தாங்க. கடந்த 2 வருஷமா சமந்தா நடிச்சு எந்த ஒரு படமும் வெளிவரல. ஆனாலும் ரசிகர்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற கிரேஸ் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சமந்தா சமீபத்துல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது, நடிகை வாழ்க்கை ரொம்ப நீண்ட காலம் இருக்காது, புகழ், ரசிகர்கள் பட்டாளம், இது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு நடிகையா உயரும் போது அதுக்கு பின்னால நிறைய அதிர்ஷ்டமும் அருளும் இருக்கு. என்னோட வாழ்க்கையில நடிகையா இருக்கிறத விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புறேன், அதை உணர்ந்து கொள்றது எனக்கு மிகவும் முக்கியமானதா இருந்துச்சு அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. இந்திய அளவுல பிரபலமான முன்னணி நடிகைகள்ல ஒருவர் தமன்னா. இவர் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலிச்சு வந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டுச்சு. இப்போ தமன்னா டூ யூ வாண்ட் அ பார்ட்னர் அப்படின்ற வெப் சீரிஸ் ப்ரமோஷன்ல பேசின விஷயம் தான் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. அதுல, நான் சிறந்த வாழ்க்கை துணையா மாற முயற்சிக்கிறேன், இதுக்கு முன்னாடி செஞ்ச பிறவியில என்ன புண்ணியம் செஞ்சனோ அதனால தான் இவங்க எனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ஒருவர் நினைக்கணும், அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி எனக்கு வாழ்க்கை துணையா வரணும், அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் பார்க்கணும், யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியலன்னு பேசியிருக்காங்க. தமிழ் சினிமால இசையமைப்பாளரா அறிமுகமாகி பல ஹிட் படங்கள் கொடுத்தவர் தான் விஜய் ஆண்டனி. இவர் தன்னோட தனித்துவமான இசையால ரசிகர்கள் மனதுல இடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் திரைப்படத்தின் மூலமா கதாநாயகனா அறிமுகமானதை தொடர்ந்து சலீம், பிச்சைக்காரன்னு அடுத்தடுத்து ஹிட் படங்கள் கொடுத்து ரசிகர்களை கவனிக்கும் நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு.
இப்போ விஜய் ஆண்டனி அவரோட 25வது படமான சக்தி திருமன் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 19ஆம் தேதி திரைக்கு வருது. இந்த நிலையில விஜய் ஆண்டனி பத்தி விஜய் அம்மா ஷோபா சந்திரசேகர் பேசின விஷயம் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. அதுல அவரை முதல்ல என் கணவர் தான் சுக்ரன் படத்துல இசையமைக்க வச்சாரு. அப்போ அவருக்கு வேற ஒரு பெயர் வச்சிருந்தாரு. ஆனா என் கணவர் தான் அந்த பெயரை மாத்தி அவருக்கு விஜய் ஆண்டனி அப்படின்னு வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கணவர் மிகவும் ராசியானவர், அதனாலதான் விஜய் ஆண்டனி இப்போ நல்லா இருக்காரு. 25 படத்துல நடிச்சிட்டாரு. விஜய் ஆண்டனி தேர்வு செய்யற கதை வித்தியாசமாவும் புதுமையாவும் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான மனிதர்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரபல மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தமிழ்ல விஷாலோட ஆக்ஷன் படம் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஜெகமே தந்திரம், பொன்னியின் செல்வன் 1, 2, கட்டா குஸ்தி, தக் லைஃப் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு வரவேற்பு பெற்றாங்க. இவங்களோட நடிப்புல கடைசியா மாமன் படம் வெளியாச்சு. இந்த நிலையில நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது சமூக வலைதளத்தில இருந்து விலக முடிவு செய்திருக்கிறதா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில பதிவிட்டிருக்காங்க. அதுல சமூக வலைதளம் என்னட்ட இருந்த நிஜ சிந்தனையை பறிச்சுது, சொற்கள் மற்றும் மொழியை பாதிச்சுது, எளிய இன்பத்தையும் மகிழ்ச்சியற்றதா மாத்துச்சு. வாழ்க்கையில மேலும் அர்த்தமுள்ள தொடர்புகளையும் சினிமாவையும் உருவாக்குவேன் அப்படின்னு நம்புறேன். நான் அர்த்தமுள்ள சினிமாவை உருவாக்க முடிஞ்சா எனக்கு பழைய பாணியில உங்களுடைய அன்பை கொடுங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நடிகை சாய் பல்லவி தன்னோட இயல்பான நடிப்பால தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க. இவங்க பாலிவுட்ல அறிமுகமாகிற படத்தோட ரிலீஸ் தேதி மற்றும் பெயர் பத்தின விவரங்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்த சூழல்ல அதுல சில மாற்றங்களோட சில முக்கிய அப்டேட் வெளியாகிருக்கு. ஆரம்பத்துல இந்த படத்துக்கு ஏக் தின் அப்படின்னு பெயரிடப்பட்டு நவம்பர் 7ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ மேரே ரஹோ அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிறதாகவும் நவம்பர் 7ஆம் தேதிக்கு பதிலா டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகள்ல இந்த படம் வெளியாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. சுனில் பாண்டே இயக்கத்துல அமீர் கானோட மகன் ஜுனைத் கான் நடிச்சிருக்கும் இந்த படத்தை அமீர் கான் மற்றும் மன்சூர் கான் ஆகியோர் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல சாய் பல்லவி ராமாயணம் படத்திலையும் நடிச்சு வராங்க. 2 பாகங்களா உருவாகிற இந்த படத்தோட முதல் பாகம் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு வரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.